செந்தமிழை செந்தமிழ் நாட்டின் உரிமைகளை மீட்க போராடி கொண்டிருக்கிற தமிழ் தேசிய பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி அமைப்புகள் சார்பில் திருவையாறு சட்டமன்ற வேட்பாளர் பேராசிரியர் அருமை சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 1991 தலைவர் மணியரசன் அவர்கள் வாக்கு கேட்டு பேசிய அந்த பேச்சு மனத்திரையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படியேனும் இத்தமிழகத்தை முப்படி உயர்த்திடல் வேண்டும், என்றன் மூச்சதற்கு உதவிடல் வேண்டும் என்று பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சொன்ன வழியில் தமிழ் மொழியை பாதுகாக்க, தமிழ் இனத்தினுடைய உரிமைகளை மீட்க, வருங்கால தலைமுறை வளமான வாழ்க்கை வாழ வழிகாட்டக்கூடிய உரையினை தலைவர் மணியரசன் அவர்கள் இங்கே பேச இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான வழக்கறிஞர் சகோதரர் மணி செந்தில் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கதாநாயகன் கதாநாயகி என்று வர்ணித்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் 225 வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறது. அனைத்திந்திய அதிமுக 297 வாக்குறுதி சொல்லியிருக்கிறது. 1,31,00,000 பேருக்கு 5,000 ரூபாய் வங்கி கணக்கில் திடீரென்று செலுத்திவிட்டு அதற்கான வியாக்கியானத்தையும் திராவிட மாடல் பெருமை பேசுகிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசிக்கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, இத்தாலி பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து கிடந்த நேரத்தில் திருச்சபைகளுக்கு என்று சில நாடுகள், மிலான், பிலிப்ஸ் போன்ற நாடுகளுக்கு என்று பிரிந்து கிடந்த நேரத்தில் ஒன்றுபட்ட இத்தாலியை உருவாக்குவதற்கு மாக்கியவல்லி ஒரு நூல் எழுதினான், தி பிரின்ஸ். இளவரசன் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் சொன்னான், அரச தர்மம் என்பது வேறு, மனித தர்மம் என்பது வேறு. ஆட்சிக்கு வருகிற தலைவன் ஆட்சிக்கு வந்தவுடன் எவ்வளவு தீமைகளை விரைந்து நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு தீமைகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும். கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக நன்மைகளை செய்ய முயல வேண்டும். மக்கள் மறதி குணமுடையவர்கள், பழையவற்றை நினைத்து பார்க்க மாட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட நிலையில் ஆட்சி தலைவன் இருக்க வேண்டும் என்று சொன்னான். அப்படித்தான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். 2021 சொன்ன வாக்குறுதிகளை இந்த அரசு என்பது நிறைவேற்றியதா? இலவசம் என்று சொல்கிறார்கள். நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய மரபு குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புறநானூற்றில் 204வது பாடலில் கலைதின் யானையார் சொல்கிறார், ஈயன இறத்தல் இழிந்தன்று, அதனெதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று, கொல் என கொடுத்தல் உயர்ந்தன்று, கொல்லேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று என்று சொல்கிறார்.
ஐயா சாமி எனக்கு பிச்சை போடுங்க என்று கேட்பது இழிவானது. அப்படி கேட்பவனுக்கு இல்லை என்று சொல்வது அதைவிட இழிவானது. பணம் வைத்திருப்பவன் தன்னோட அடுத்தவனுக்கு இல்லாதவனுக்கு வைத்துக்கொள் என்று கொடுக்கிற போது அது உயர்வான குணம்தான். அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வது கொடுப்பதை காட்டிலும் சிறந்தது என்று சொன்னான். ஆனால் நம்முடைய தலைவர்கள் நம்மை பிச்சைக்காரர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். தூர தெரிஞ்சுக்கிட்டேன், திரைப்படத்தில் பைத்தியங்களை கூட்டிகிட்டு போய் பாண்டியராஜனும் செந்திலும் ஒரு நாற்காலி கடை ஏலத்துக்கு போவாங்க. ஏலம் வர்ற நடிகர் பைல்வான் ரங்கநாதன் சொல்லுவார் 1000 ரூபாய் அப்படிப்பார். உடனே 2000, 3000, 4000, 10,000 மாமா பம்பிளிக்கு ஜிப்பி பிஸ்கட் விடுவான். அப்படித்தான் நம்முடைய நிலைமை என்பது இருக்கிறது. உண்ண உணவு, உடுக்க உடை, இலவசமாக மருத்துவம் தர வேண்டிய கடமை என்பது அரசுக்கு இருக்கிறது. அரசு அந்த கடமைகளை நிறைவேற்றி இருக்கிறதா? பள்ளி செல்கிற சிறுமிகளில் இருந்து கல்லூரி செல்கிற பெண்கள் வரை அலுவலகங்களில் பணிபுரிகிற மகளிருக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? 18,000 பாலியல் வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். போதை கலாச்சாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. படி என்று சொன்ன மகனை குடி என்று சொல்லி மாற்றி இருக்கிறது திராவிட மாடல். இவர்கள் உழவர்களுக்கு விளை வைத்து ஒழுங்காக கொடுத்தார்களா? கடந்த 2021 தேர்தல் வாக்குறுதியில் நெல்லுக்கு குவிண்டால் ரூபாய் 2,500 ரூபாய் என்று 3,500 ரூபாய் சொன்னாங்க. ஆனா எவ்வளவு கொடுத்தாங்க? குவிண்டால் நெல்லுக்கு 2,500 ரூபாய் கொடுத்தது ஸ்டாலின் ஆட்சி. இந்த நிகழ்பருவத்தில் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் செப்டம்பர் மாதத்தில் இந்த 2,500 ரூபாயை உயர்த்தி கொடுத்தாங்க. ஒன்றிய அரசு கொடுத்தது 2,369 ரூபாய். தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகையாக கொடுத்தது 131 ரூபாய். இந்த 2,500 ரூபாயை இந்த அரசு இப்ப கொடுத்திருக்கு. மக்கள் என்ன மடையர்களா? 2024 தேர்தல் வாக்குறுதியில நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாய் என்று சொன்னால் விவசாயி ஓட்டு போட்டு விடுவானா? விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடுவானே தவிர விவசாயி யாருக்கு ஓட்டு போட மாட்டான். விவசாயி மடையனா? கரும்புக்கு டன்னுக்கு சொன்னா 4,000 ரூபாய் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்ததா? தனியார் சர்க்கரை ஆலைகளை காட்சி என்று சொல்லக்கூடிய கருணாநிதி குடும்பத்துக்கு, கனிமொழி குடும்பத்துக்கு தாரை வார்த்து கொடுத்து சாராயம் காய்ச்சுகிற தொழிலாக மாற்றியது திராவிட மாடல் ஆட்சி. கரும்பு விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான். கும்பகோணம் சாமிமலை பக்கத்தில் திருமண்டக்குடி ஓராண்டுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள். ஆரூரன் நிறுவனத்துக்கு சொந்தமான சர்க்கரை ஆலை இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. கால்ஸ் நிறுவனம் வாங்கிவிட்டது. கரும்பு உற்பத்தி செய்யவில்லை. விவசாயியுடைய வாழ்க்கையை பாதுகாத்தீர்களா? டெல்டா மாவட்டத்தில் திருவாரூர்ல கதை பேசுறீங்க. பொதுமக்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆட்சியினுடைய லட்சணம் என்பது இதுதான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆவின் பால் நிறுவனம் இன்னைக்கு படிப்படியாக தன்னுடைய கொள்முதலை குறைத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 2 கோடி லிட்டர் பால் உற்பத்தி என்பது தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆவி நிறுவனம் வாங்கிறது வெறும் 20 லட்சம் ரூபாய். 1997 17 லட்சம் லிட்டர் வாங்கிய ஆவி நிறுவனம்
இன்னைக்கு படிப்படியாக தன்னுடைய அளவை குறைத்து கொண்டு பின்னுக்கு தள்ளப்பட்டு அகில இந்திய அளவில் தரம் தாழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்நாடக அரசு நந்தினி என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தின் மூலம் அந்த நிறுவன அதிகாரிகள் ஆவின் பால் நிறுவனத்தை ஆய்வு செய்து நடக்கிற முறைகேடுகளை புரிந்து கொண்டு இன்னைக்கு ஆவி நிறுவனம் என்பது இந்தியாவில் பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டு உழவர்களை வாழ வைக்கிற அரசா? உழவர்கள் மிகுதியாக இருக்கிற பகுதி இந்த பகுதி. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உழவுக்கு தேவை நீர். ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு தர முடியாது என்று கர்நாடகத்துக்காரன் கொக்கரிக்கிறான். மேற்கேத்தாற்றில் அணை கட்ட துடிக்கிறான். உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் முடியாது என்று மறுக்கிறான். உரிமைகளை கேட்டு போராடி வாழாடி வாங்கி தர திராவிட மாடல் கட்சிகள் தயாராக இருக்கிறதா? வாக்கு சீட்டு என்பது ஓட்டுப்பட்டியில் போடுகிற வெறும் காகிதம் அல்ல. இந்த இனத்தினுடைய மொழியை, இந்த இனத்தின் பண்பாட்டை, இந்த இனத்தினுடைய உரிமைகளை எவன் மீட்பதற்கு களத்தில் இருக்கிறானோ அவனுக்கு நான் நன்றி உடையவனாக இருப்பேன் என்பதற்கான அடையாளம் வாக்குச்சீட்டு. 2000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு பேரம் பேசுகிற பொருள் அல்ல. எனவே விவசாயிகளுடைய உரிமைக்காக, தமிழனுடைய நலனுக்காக களத்தில் நின்று போராடுகிற பேராசிரியர் செந்தில்நாதன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். செய்தால் நமக்கு சூடு சொரணம் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா தண்ணியில ஓடுற தக்க மாதிரி வந்தவனுக்கெல்லாம் வாழ்க ஒழிக என்று முழக்கம் போட்டு சாவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. வாக்காளனுக்கு வாகனம் 2, வாக்களிக்கும் வரை பல்லக்கு, வாக்களித்த பிறகு பாட என்றார் கவி பேரரசர் வைரமுத்து. பல்லக்கா பாடையா என்பதை முடிவு செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை என்றால் விவசாய சின்னத்தில் போட்டியிடுகிற நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் செந்தில்நாதனுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்தபடியாக திருவையாறு தொகுதி